அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்கீம் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அசோசியேஷன் வித் ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட டிஜிட்டல் ஐடென்டிட்டி எக்கோசிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேங்களா? டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ஜெக்டிவோட தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் பிரிங்ஸ் together startups, academic institutions, and industry players to co-develop globally benchmarked solutions to enhance Aadhaar authentication அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த ஸ்கீம் இருக்கு. அதான் இட் பிரிங்ஸ் டுகெதர் ஸ்டார்ட் அப்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆதாரோட ஆத்தென்டிகேஷனை குளோபல் லெவல்ஸ்க்கு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இதை பண்ண போறாங்க. சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த bilateral trade target that India and Brazil aim to achieve by 2030 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ bilateral trade target between India and Brazil எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $20 billion. சரியா? அடுத்தது, டஃப்டான் வால்கானோ that was recently seen in news is located in which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டஃப்டான் வால்கானோ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஈரான்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது, which organization has released the first state of finance for forest 2025 report அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் ஃபாரஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணது யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ வேர்ல்ட் ஃபுட் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு October 16 வரும். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.